இப்போ வந்து நிறைய விஷயம் ஈஸியா நார்மலைஸ் ஆக்கப்படுது. நீங்க சொன்ன மாதிரி அதை லிக்விஃபைடு ஆக்கப்படுது. ஆக்கிறோம், அதை நம்புறோம், அது பின்னாடி போறோம், எல்லாமே இருக்கு. எந்த ஒரு விஷயம் நார்மலைசேஷன் உங்களால இப்போ வரைக்கும் அக்செப்டே பண்ணிக்க முடியல? இப்போ ஜெண்டர் பத்தினதான விஷயம் நிறைய பரவிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும், மனித இனத்துக்கே ஒரு பெரிய பின்னடைவுன்றது மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. பைசெக்சுவலா இருக்கிறது, ஹோமோசெக்சுவலா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ டிவோர்ஸ் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸே நிலையா இருக்கிறது இல்லை. ஹாப்பி மேரிட்டல் லைஃப் அப்படின்னா பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வருது. கோர்ட்டு தான் ரொம்ப டிராஃபிக்ல இருக்கு. இப்போ ஃபுல்லாக டிவோர்ஸ் கேசஸ் தான். மற்றபடி அதாவது எப்படின்னா, சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க, கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க, வேணும்னே டக்குன்னு கோர்ட்டுக்கு போயிடறாங்க. ஏன் அதே கோயிலில் போய் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, கோர்ட்டில் போய் பிரித்து வரணும்னு தான் நினைக்கிறாங்க. நான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறவங்கள தப்பாக சொல்லலை. ஏன் அதுக்கான என்ன பிரச்சனை? எத்தனையோ அரசியல்வாதிங்க இருக்காங்க, எத்தனையோ லீடர்ஸ் வர்றாங்க போகிறாங்க, நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். என்ன பண்ணுறேன்? குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும்னா மக்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இக்னரன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டல் போய் அதை வந்து சானிடைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னா அது சீல் வச்சு நாளைக்கு அது காலையே வெட்டுற அளவுக்கு ஆயிரும். இதுக்கு என்ன காரணம்? இக்னரன்ஸ் தான், அறியாமை. அறியாமையில நான் வீட்டிலேயே இருந்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு கஷ்டம் கொடுக்குது. ஏன் அந்த மாதிரி லீடர்ஸ் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எத்தனையோ அரசியல்வாதிகள் வரான், எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட், கிங்ஸ், குயின்ஸ், எல்லா கண்ட்ரியும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம நாட்டை மட்டும் சொல்லலை. பாலிசிஸ் கொண்டு வரோம், அது கொண்டு வரோம், டிவோர்ஸ்க்கு இந்த இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதான அந்த ரூட் காசை போய் மக்களுக்கு சொல்லி இதனால தான் இப்படி ஆகுது? எத்தனையோ பேசுறீங்களா, பாலிசி கொண்டு வரீங்க, அது கொண்டு வரீங்க, மானிய பிள்ளை பிறந்தா 10,000 கொடுக்குறேன்றீங்க. அப்போ அதுக்காக பிள்ளை பிறக்க தான் செய்யும். இப்போ 10,000 வாங்கி பிள்ளைக்கு கொடுக்குறானா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளை 10,000 வாங்குறதுக்கு நான் அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். 3 தடவை செக்அப்க்கு வருவாங்க, லேடிஸ் தான் வருவாங்க. ஆனால் 10,000 கொடுக்குறப்ப மட்டும் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க, கிராமப்புறங்களில் நான் சொல்கிறேன். அப்போ 3 மாதம் 3 தடவை செக்அப் பண்ணும்போது எங்கே போனீங்க நீங்கள்? அப்போ அந்த 10,000 வாங்கும்போது அப்போ அந்த 10,000 அந்த பிள்ளைக்கு போலையே. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. பவரில் இருக்கிறவா இப்போ என்ன தான் பண்ணுறான்? அதுதான் எனக்கு அடங்காத ஒரு ஆதங்கமா இருக்கு, வெறி. எங்க வீட்டுலலாம் நானு என் தம்பி இருக்கோம், ஏதாவது ஒரு தப்புனா எங்க அம்மா 2 பேருக்குமே நல்லா கொடுப்பாங்க. ஸோ அது எனக்கு ட்ராமாலாம் ஆனதில்லை. இப்போ நான் நினச்சி பார்த்தா அம்மா அடி வாங்கினா சிரிச்சுட்டு போயிடுவேன். பட் பேரண்ட்ஸ் அடி வாங்குறதுனால அந்த குழந்தைங்க ஒரு ட்ராமாக்கு போகுது, ட்ராமாவை நினச்சி எனக்கு அந்த மாதிரி உண்மையா இருக்கா? ரொம்ப முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி விஷயத்த சொல்றது யாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ரொம்ப ஒரு நம்ம பெற்றோர்கள் இதை சொல்லவே அதுதான் இப்ப இருக்க கிட்ஸ். முன்னாடி சொன்னல, the geopolitical situation, someone ruling our country. நீங்க ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா மாடர்னிசம் வந்துருவாங்க, ஃபெமினிசம், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். இந்த இசம்னு வருது, யாரு கொண்டு வர்றாங்க? எவ்வளோ ஒருத்தர் எங்கேயோ ரூல் பண்ணி உள்ள கொண்டு வந்துடுறான். உடனே இது பண்ணி அவங்க ஃபெமினிசம் பேசுறாங்க. ஓ இது மாடர்னிசம், இது ஸ்ட்ரக்சரலிசம், இது போஸ்ட் மாடர்ன். எவனோ ஒருத்தர் வந்து ஒரு டேர்மை கொண்டு வந்து அதுக்கு ஒரு டெஃபினிஷனை கொண்டு வந்து உள்ள புகுத்திட்டு 4 பேர் அதுல ஸ்டிக்கர் ஒட்டி உட்கார வச்சிடறாங்க. இப்போ பிள்ளையை அடிக்கிறதுனால ஒரு ட்ராமா வருதுன்னா எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், அதை யாரா ஒரு ஆள் எடுத்து இதுதான் இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் இன் சோஷியல் மீடியா. அதை எடுத்து ட்வீட் பண்ணுறது, மீம்ஸ் போடுறது, உடனே 4 பேர் பார்த்து நீ அன்னைக்கு உன் பிள்ளை அடிச்சல அதனால தான் அவன் ட்ராமாவில் இருக்கான். இப்போ ரீசெண்டாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான் தெரியுமா? ஸ்டூடெண்ட்டை ரொம்ப திட்டிடாதீங்க, சூசைட் பண்ணிக்குவாங்க. இது எப்போ பார்த்தாலும் எல்லா ப்ரொஃபஸரும் சொல்கிறாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போது நீ உன் வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு என் வார்த்தை அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது. அப்போ உன் வாழ்க்கை அவ்வளோ வேல்யூவே இல்லாமையா இருக்குது? இப்போ நான் ஒருத்தவனை எருமை மாடுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என்னைய பார்த்து எருமை மாடுன்னு சொல்லிட்டாங்க, இல்லை என்ன பார்த்து குண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் இன்னைக்கு தூக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என் வாழ்க்கைக்கு அவ்வளோ பவர் இருக்கா? உன் லைஃப்பை என் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கா? இல்லையே. அப்போ எந்த அளவுக்கு இக்னரண்ட்டாக இருக்கான் பாருங்க அந்த ஸ்டூடெண்ட்டு. அப்போ என்னதான் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, என்னதான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? ஒரு கல்ச்சர் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தாண்டி ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு சொல்லி கால வாரி விடுற தவளை மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேரண்டிங்ல அதெல்லாம் சின்ன குழந்தைய நீங்க உண்மையிலேயே அதை பேரண்டிங் பண்ணி சொல்லி கொடுக்கணும், பயப்படாம அதை செய்வாங்க. தப்புனா தப்புன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கொடுத்த பிள்ளைகளை வளரான் வந்தாங்க ரூம்குள்ள நிறைய குழந்தைங்க 4 அப்பு திட்டிட்டு வெளியே கொண்டு பெரிய வெளியே கொண்டு இன்னும் என்ன ஸ்பெஷாலிட்டினா அழகு தெரியாம தான் கேட்கிறேன். அடி வாங்காத மாதிரி வந்து உட்காரணும் முன்னாடி, அதையும் சொல்லி கொடுத்துரும். அழுதா காரணம் இன்னொரு அப்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க. அப்ப நீட் பாஸ் ஆனாதான் நான் என் குழந்தைய அடிப்பேன், ஆனா யாருக்கு தெரியாது. எம்பாரஸ்மென்ட், பப்ளிக் எம்பாரஸ்மென்ட்ல கொண்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆசிரியர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா ஆசிரியர்களும் பேரண்ட்ஸ் குழந்தையால முடிஞ்சுனா செய்ய போகுது. செகண்ட் பேரண்ட்ஸ்
அவன் 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டாதான் திருந்துவான் அப்படின்னா அதெல்லாம் அது உனக்கு உரிமையே கிடையாது. அப்படி அசிங்கப்படுத்துறது நாளைக்கு உன் பிள்ளை நாளைக்கு இன்னொரு ஆசிரியர் அப்படிதான் செய்வான். அப்ப நீ கேள்வி கேட்பில. அப்ப நீ கேள்வி கேட்ப. நாளைக்கு அவன் பிள்ளை அப்பா அம்மா கேட்கறதுக்குரிய நிலைமையில இல்ல, படிப்பறிவு இல்லாதவனா இருப்பான், அவன் என்ன செய்வான்? இப்ப இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கா? அப்ப எனக்குன்னா ஒண்ணு, உனக்குன்னா வேறயா? அப்படி கிடையாது. அப்போ நான் ஒரு ஆளை திட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா கூப்பிட்டு வச்சு டிபார்ட்மெண்ட்ல அப்பா நீ தப்புப்பா, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். எந்த விஷயத்தை உண்மையா நார்மலைஸ் பண்ணும், அதெல்லாம் விட்டுட்டு இதை நார்மலைஸ் பண்றீங்க, இதெல்லாம் தான் உண்மையா நார்மல், இதை வந்து ஒரு ஹைப் கொடுக்கறது, இதை ஒரு பிரச்சனையா ஆக்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னது? உண்மையா நார்மலைஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் என்னது? ஒரு ஆணா இருக்க சொல்லுங்க, ஒரு பெண்ணா இருக்க சொல்லுங்க. ஒரு பெண்கள் வந்து ஆண்கள் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. ஆண்களும் பெண்கள் மாதிரி ஆகணும் அவங்க ஆசைப்பட்டது கிடையாது, ஆனா மாறிட்டு வராங்க, வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ மனைவி நிறைய ஏர்ன் பண்றாங்கன்னா ஆண்கள் முந்தானியை பிடிச்சிட்டு போக வேண்டியது சூழ்நிலை ஆயிடுச்சு. குக் பண்ணணும், நான் டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், வீட்டை க்ளீன் பண்ணணும். ஏன்னா அவன் நல்லா ஏர்ன் பண்றாளே, வேற வழி இல்லாம ரோல் ரிவர்ஸ் ஆக தான் செய்யுது. கேட்டா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நாங்களும் ஆண்கள் மாதிரி சம்பாதிக்க கூடாதா? சம்பாதிங்க, தப்பே கிடையாது. பட் நீங்க ரோல்ஸை ரிவர்ஸ் பண்றீங்க. அவன் பிரெயின் உங்களால மாற்ற முடியுமா? முடியாது. நீங்க ரோல்ஸை ரிவர்ஸ் பண்றதுனால ஆண்னா ஆணோட பிரெயின் தான், பெண்ணா பெண்ணோட பிரெயின் தான். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஆண்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நெத்தியடி அடிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆன்சர் சொல்லுவான். டே இன்னைக்கு எப்படிடா போச்சு நாள்? நல்லா இருந்துச்சுடா மச்சான், கேவலமா இருந்துச்சுடா மச்சான், முடிஞ்சு. இதே ஒரு பெண்ணிட்ட போய் கேளுங்களா, எப்படி சொல்லுவா? ஆக்சுவலா நான் இன்னைக்கு காலையில அங்க போனேன், இங்க போனேன், நான் உங்களை மீட் பண்ணேன்னா நல்லா தான் இருந்தேன், அப்புறம் திடீர்னு நீங்க வந்து சொன்னாங்களே இப்படி அப்படி சுத்தி 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 வருவா. ஏன்னா அவளுக்கே தெரியாது என்ன பிரச்சனை, மூடு மாறிட்டே இருக்கும். பிகாஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஹார்மோனல் சிஸ்டம். இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்றதே பிரெயின் தான். நிறைய ஃபேஸ் இருக்கு, ஓவுலேஷன் ஃபேஸ் இருக்கு, நீங்க 4 ஃபேஸ் இருக்கு பெண்களுக்கு. இப்போ டிஃப்ரெண்ட் சைக்கிள் அந்த ஹார்மோன் ரிலேட்டடாக நம்ம அப்படிதான் ஆக்ட். ஒரு வாரத்தில் நல்ல ஹைப்பாக இருக்கும், ஒரு வாரத்தில் டொக்கு மாதிரி இருக்கும், ஒரு வாரத்தில் எரிச்சலாக வரும். அப்போ இது நான் என்னோட கேரக்டர் கிடையாது, என்னோட ஹார்மோன் அப்படி செய்யுது. அப்போ நான் ரோலை ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஆம்பளை பண்ணுறதை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குள்ள ஹார்மோன் மாறிட்டு இருக்கு, அதை நான் என்ன செய்ய முடியும்? அதை மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஹஸ்பண்டை, நீ வீட்டு ஹஸ்பண்டாரு, நீ பாத்திர வழக்கு, நீ பிள்ளை வள பண்ணுவான், அவன் பிரெயினை மாற்ற முடியாது. அவன் மண்டை காஞ்சிரும் அவனுக்கு. அவன் வெளில போய் சோஷியலாக இருந்து தான் ஆகணும். மாற்றணும்னு நினச்சா பிரெயினையே கடவுளையே மாற்றிருப்பாரு. அவன் ஆம்பளையா இருக்கணும்னு நினச்சி தானே கடவுள் அந்த பிரெயின் கொடுத்துருக்காரு. அப்போ யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் அவுட் சைட் தி எக்ஸ்டீரியர், பட் யூ கான் சேஞ்ச் தி இன்டீரியர். இப்போ அதான பண்ணுறாங்க, தே டூ சர்ஜரி, தே சேஞ்ச் த செக்ஷுவல் ஆர்கன்ஸ். ஆர் யூ டூயிங் சர்ஜரி ஃபார் யோர் பிரெயின்? ஆர் யூ மேபி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறான், ஆனால் நீ ஜெண்டரை மாற்றிக்கிற, சர்டிஃபிகேட்டில் சொல்லிக்கிற, பிரெயின் அதை எப்படி உன்னால் மாற்ற முடியும்? ஏற்கனவே வெளியில இருக்கிற கன்ஃபியூஷன்லேயே வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, உள்ள இவ்வளோ பெரிய டக் ஆஃப் வார் நடந்துச்சுன்னா நீங்க முதல்ல மனுஷனாவே இருக்க முடியாது. அப்ப இது என்னால ஏத்துக்கவே முடியாது. இதை முதல்ல விடுங்க. பெண்ணா பெண்ணு தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க 100% மாடர்னா இருங்க, மாடர்ன் திங்கிங்குள்ள வாங்க. இந்த ஜெனரேஷன் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் திங்க் மாடர்ன், பட் பி ட்ரெடிஷ்னல். அதுக்காக நீங்க பட்டு சேலை கட்டி அப்படிதான் அப்படி சொல்ல வரல. பி ட்ரெடிஷ்னல் அப்படின்னா சில வேல்யூஸை நீங்க உடைக்கவே முடியாது. ஆனா பெண்ணா பெண்ணு தான், இந்த வேல்யூஸ் நம்ம மாற்றவே முடியாது. உண்மைனா உண்மை, பொய்னா பொய். இல்லை அது எனக்கு உண்மை அது உனக்கு பொய், அந்த மாதிரியான அந்த ஒரு நியூட்ரலைசேஷனுக்குள்ள போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதீங்க உங்களையே. நீங்களாவே இருங்க, ஜெண்டரை மாத்தாம. இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த ஷேர் பண்ணி ஒர்க் பண்றது இதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் ரோல்ஸை ரிவர்ஸ் பண்ணுறதுனால அந்த ஹியூமன் பீயிங் கூடிய ஐடென்டிட்டியை கன்ஃபியூஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடக்கூடாது. பெண்கள் கண்டிப்பாக ஹஸ்பண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணுங்க, ஃபைனான்ஷியலாக பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்களும் பெண்களுக்கு கிச்சனில் வேலை செய்யணும், அது ரொம்ப நல்லது. அதுக்காக நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீயே எடுத்துக்கோ, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு ரியாக்ஷன், சைடு எஃபெக்ட் வரும் ஃபேமிலியில். அதை வரும்போது டக்குன்னு என்ன சொல்லுது, என் ஹஸ்பண்ட் மோசம் அப்படின்னு அடிச்சிருவாங்க. ஏன் மோசம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் மோசம், நீ ரோலை மாற்றி விட்ட. அவன் பிரெயின் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். அட்ஜஸ்ட் ஆகுதா, ஆக லேட் ஆகும். ஆகும்போது சில சைடு எஃபெக்ட் காமிக்க தானே. புதுசாக நீங்கள் ஒரு க்ரீம் வாங்கி போடுறீங்க, சைடு எஃபெக்ட் ரியாக்ஷன் காமிக்க தானே செய்யும். அந்த ரியாக்ஷன் அது நாளடைவில் அந்த ரியாக்ஷன் ரொம்ப பெருசாக டக்குன்னு டிவோர்ஸில் போய் பிரிஞ்சிருது. இது பிரச்சனை என்ன? நீங்கள் தானே ரோலை மாற்றி விட்டீங்க. அப்போ அந்த ரோலை மாற்றும் போது சில சலசலப்பு வரதானே செய்யும். ரோலை மாற்ற தைரியம் இருக்கு, சலசலப்பை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லை. அப்புறம் நீங்கள் எதுக்கு ரோலை மாத்துறீங்க? அவ்வளோதான். இஃப் யூ கேன் ஃபேஸ் தட், ஃபேஸ் இட் போல்ட்லி, ஐ அப்ளாட் யூ. பட் இஃப் யூ கேனாட் ஃபேஸ் தட், டோன்ட் டூ தட். அவ்வளோதான். நீங்க வந்து சொல்றீங்க டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனே வந்து ரீல்ஸ் பண்றாங்க, ஒரு சோஷியல் மீடியால ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஒரு ஜோவியல்னஸ் ஆர்எல்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சரா தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதாவது வெளி உலகத்தை என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்றத ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல வியூ பண்ணி பார்த்து
சிம்பிளா சொல்லணும்னா நிறைய குழந்தைங்க இறந்து போறாங்க, நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. நம்பர் 1 ப்ராப்ளம் இந்த வேர்ல்டு அப்படின்னா சைல்டு டெத் தான், ஆர் சைல்டு கிட்னாப்பிங் ஆர் சைல்டு டிராஃபிக்கிங்னே வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் a very global issue. whoever sees it, let them address it. It's a child trafficking. யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, ஆணவ கொலைம்பாங்க. ஆணவ கொலை அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம டச் பண்ணவே முடியாத விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்கள நம்ம காப்பாற்றலாமே. எஜுகேஷன் சிஸ்டம் எத்தனை இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, என்ஜிஓஸ் அது இதுன்னு வச்சுருக்காங்கல்ல. ஸோ இப்படி எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஜாலியாக ஒரு ரீல் போடு அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் மனசு கிடையாது, ஈடுபாடு கிடையாது. ஏன்னா எவ்வளோ எங்கெங்கேயோ மக்கள் அடித்து செத்துட்டு கிடக்கான். இதை காப்பாற்றக்கூடிய பவர் என்கிட்ட இருக்குது, நம்ம எல்லாட்டையுமே இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு வேணா வீடியோ போடலாமே தவிர என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வீடியோ போட்டு காசு சம்பாரிச்சு பப்ளிசிட்டிக்குள்ளே போகிறதுக்கான மைண்டே சுத்தமாக இல்லாததுக்கான காரணம் என்னன்னா த ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம் இன் த சொசைட்டி பிரேக்ஸ் மை ஹார்ட். அதனால பட் இதை வந்து இந்த ஒரு இம்பேக்ட்னால நீங்க இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்றீங்க, ஆர்எல்ஸ் இதுல நீங்க ஈடுபடுறதில்ல. ஆனா உங்க லைஃபுக்கான ஒரு ஹாப்பினஸ் நீங்க இது அதை நோக்கி ஓடிட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது சிலவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், இந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இல்லை. இது மூலமா எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, ஆர்எல்ஸ் இது என்னோட சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லை. பட் இது பண்ணாததுனால அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குதா? என்ன நார்மலா நமக்கு கிடைக்குது. ஏன்னா நான் வந்து இதுல மைண்ட் போயிடுச்சுன்னா 4 பேர் கமெண்ட் பண்ணுவான், 4 பேர் அதை கலாய்ப்பான். சில நேரம் ஹோஸ்ட் கூட கேட்டாங்க, இவங்க கை தூக்காதனால உங்களுக்கு சலனமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல கேட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல சலனமே வரவே இல்லை. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவ்வளோ பேருக்கு நம்ம இனிமேல் டீச் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாச்சு. இப்போ கண்ணு முன்னாடியே 4 பேர் விழுகிறான், நீ அதை காப்பாற்றி விடுறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்குன்னா நீ உங்களை விழுக வைப்பீங்களா? இல்லை. இது அந்த பவரை யூஸ் பண்ணி 4 பேரை காப்பாற்றிட்டேன்னா நீ எப்படி இருப்ப? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது போதும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு 4 பேர் வழி காட்டிட்டோம், 4 பேருக்கு சொல்லிட்டோம், இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டோம், அவன் அதனால ரொம்ப சந்தோஷமா வாழ்றான்னா இதை தாண்டின ஒரு உண்மையான சந்தோஷமே கிடையாது. உண்மையா சொல்லணும்னா ஹாப்பினஸ் இஸ் கிவிங், நாட் டேக்கிங். ஸோ த மோர் யூ கிவ், த மோர் யூ தட் இஸ் த ரியல் டெஃபினிஷன் ஆஃப் லவ். அன்பு எடுக்காது, அன்பு கொடுக்க தான் செய்யும். அப்போது நீங்கள் சொல்கிற அந்த ரீலு, என்டர்டைனிங், அந்த ஃபன் பண்ணுறது எல்லாமே இதுதான் என்னோட உண்மையான ஃபன். என்னென்னா ஐ வுட் லைக் டு கிவ் மோர். ஒரு இது சொல்லுவாங்க, டு ஹிம் ஹூ இஸ் மச் கிவன் மச் இஸ் எக்ஸ்பெக்டட்னு. அதாவது உங்ககிட்ட சில தாளந்துகள் இருக்குன்னா உங்ககிட்ட அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட இந்த ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா இதை நான் மக்களுக்கு கொடுக்க 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 அது அமுத சுரபி மாதிரி அது சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் என்னோட ரியல் டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ்.